சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இதுக்காக தான் நான் அப்பா இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்களோ இல்லை சத்யாவோ என் பேச்சை கொஞ்சமாவது கேட்டிங்களா? இப்போ பாருங்க, சத்யாவை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேகா எங்கேயும் போயிருக்காது. ஒன்று அந்த சிந்தாமணியோட வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதோட வீட்டிலையே அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று இதில் நடந்திருக்கணும். நான் என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன் மீனா. இன்னைக்குள்ள இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நான் சத்யாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் மூலயமா ரேகா அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆராய பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட வீட்லேயும் ஏற்பாடெல்லாம் சிலதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேகா ஒருவேளை அங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது அப்பா எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அப்பா என்னடனா அங்கே என்னை ரூமில் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாரு. என்னதான் ஒரு மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னு ஒன்றுமே புரியவே இல்லையே. ஒருவேளை சத்யக்கிட்டேருந்து பிரித்து வைக்கிறதுக்காக தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரா? இங்கே வந்தாலையும் நான் சத்யாவை பார்க்கலான்னு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேனே, இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக செல்வம் மூலியமாக ரேகா வீட்டில் தான் இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரேகாவை நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் ரேகாவை பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.